ப்ரூடென்ட் டெசிஷன் மேக்கிங்னா முன்புத்தியோட முடிவெடுக்கிறது. ஒரு ப்ராசஸ நீங்க புதுசா செட் பண்றீங்க. இல்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ வந்து எலிமினேட் பண்றீங்க. இந்த மாரியான விஷயங்களையும் நம்ம அவங்க கூடவே சேர்ந்து பண்ணணும். ஏன்னா, அப்பதான் அவங்களுடைய ஜாப வந்து அவங்களால நாளைக்கு விரும்பி செய்ய முடியும். ஸோ இதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கட்டாயமா. அதாவது இந்த மிடில் லெவல் அண்ட் சீனியர் லெவல்ல வொர்க் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு மெத்தட்ல ஒரு வொர்க்க பண்ணியிருப்பாங்க. மேபி அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் கடகடன்னு மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து எதனால அந்த மெத்தட அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் ஓனருக்கு தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறமா இத மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். சார் நான் இந்த மாரி புதுசா ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் ரிப்போர்ட்டிங்லாம் குடுக்கறதுக்கு லேட் ஆகும்லாம் சொன்னா, இத எந்த பிசினஸ் ஓனரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வேலைய தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாம, அந்த வேலைய சுலபமா மாத்தணும்ன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.